ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பற்றி அனிமோட எபிசோட் 3 தான் பார்க்க. அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ அவனை கொல்ல வந்து அசாசனை சாடிச்சு இந்த இடத்துல அவனுக்கான இறுதி அஞ்சலி செலுத்திருப்பேன். அவனை சேஃபாக பொறுத்து வச்சுட்டு இந்த இடத்துல அவனுக்கான ரெஸ்பெக்டையும் கொடுத்துருப்பேன்ல. நம்ம ஹீரோ இதுக்கு மேலே மோவை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அவன் என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவனை ஒரேடியாக சாடுதுன்னா, ஏன்னா இதை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பேன் நம்ம ஹீரோவை. நம்ம இதுக்கு முன்னாடி தான் வீக்காக இருந்தோம், இதுக்கப்புறம் நம்ம வீக்கும் கிடையாது, நம்ம அவனை பார்த்து பயப்பட போகிறதும் கிடையாது. நம்ம ஹீரோவும் அவனை எப்படியாச்சும் போட்டுத்தோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம கிடைச்ச பொருளை பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த அசாசனை கொண்டப்ப அவனுக்கு நிறைய நைஃப்லாம் கிடச்சிருந்துருக்கும், 2 பவர்ஃபுல்லாக நைஃப் கிடச்சிருந்துருக்கும். இதை வச்சு எதை வேணால் அவனால் அழிக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த நைஃப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். கூட நிறைய கார்ட்ஸ்லாம் இருந்திருக்கும். அந்த கார்ட்ஸில் எக்கச்சக்கமான படம் இருந்திருக்கேன். இந்த மோபைலுக்கு ஒரு தேங்க்ஸ் வேணால் சொல்லலாம். ஏன்னா இந்த அசாசனை அனுப்பிவிட்டு இவன்ட்டு இருக்க காசு எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. அது கூட ஒரு ஸ்பெஷலான புக் அந்த அசாசன் வச்சுருந்துருப்பேன். அந்த புக்கில் என்னென்ன டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணால் எப்படி எப்படிலாம் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எல்லாம் தெளிவாக எழுதிருப்பாங்க. நீங்கள் பக்கத்தில் இடி இடிச்சுருந்துருக்கோம். இடி இடிச்சதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒருவேளை திரும்ப இன்னொரு ஒரு அசாசன் அனுப்பி என் தங்கச்சியைக்குள்ளே பார்த்துட்டு போனோம். இல்லை, இதுக்கு நம்ம அனுமதிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு சொல்லி வேமா அந்த பொண்ணோட ஸ்கூலுக்கு வந்திருப்பேன். அந்த ஸ்கூலில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. என்னாச்சு என் தங்கச்சியை காணாமன்னு சொல்லி இவன் அங்கேயும் இங்கேயும் தேடிக்குவேன். முன்னாடி தங்கச்சி தான் கை வச்சுருப்பா. டக்குன்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தா, ஏப்பா நான் தான் எதுக்கு இப்படி பத்தமாக வந்துக்கிட்டு இருக்கேன், செருப்பு இங்கே இப்படி ஏன்டா மலையில் நின்றுக்கிட்டு இருக்கேன்னு நம்மளும் கேட்டுருப்பா. இல்லை நீ ரொம்ப லேட்டாக வந்துட்டல, அதனால தான் பார்க்க நானே வந்துட்டேன்னு சொல்ல. நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து இந்த கார்லேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஹீரோவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். வாடா நீ பக்கத்தில் வந்தானா உன்னை ஒரேடியாக சாடிச்சிட்டேன், இதுக்கு மேலே நான் தயங்கிட்டு இருக்க மாட்டேன். நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பின்னாடியே அவனும் காரில் ஃபாலோ பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ எவ்வளோ நாள் தான் ஃபாலோ பண்ணான்னு பார்த்துருக்கல. தொடர்ந்து 3 நாள் இவனும் ஃபாலோ பண்ணிப்பேன். நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சி சேஃபாக இருக்காளா இல்லையா அப்படின்ற தூரத்துலேருந்து ஸ்கூல் பக்கத்துலேயே பின்னா இவனும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன். அந்த காரும் அதே இடத்துல தான் இருக்கும். நம்ம ஹீரோ பார்க்குறேன். அந்த கார் கிளம்பினோடனே இதுக்கு மேலே அவனை சும்மா வரக்கூடாது, இன்றைக்கே அவனை போட சொல்லிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த கார் பின்னாடி இவனும் ஃபாலோ பண்ணி கிளம்பியிருப்பேன். அந்த கார் ஒரு பழைய பில்டிங் தான் வந்திருக்கும். அந்த கார்லேருந்து வந்து நம்ம கிடையாது, கோல்டி தான். அந்த கோல்டி இந்த இடத்துக்கு வரையில போட்டு அடின்னு எடுத்துக்கிருப்பேன். அவன் நம்ம மோட்டை நிறையா காசு வாங்கியிருப்போம், உங்களுக்கு வட்டி கொடுக்க முடியும் தான் நம்ம அவனை போட்டு சாத்திக்கிருப்பேன். என்கிட்ட பணம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தால் நீ யோசிச்சுருக்கா, நான் எவ்வளோ பெரிய உனக்கு தான் எதுக்கு நம்ம காசு கொடுத்தேன், சரி பணத்தை ரிட்டர்ன் கொடுப்பேன் தான். ஆனால் எனக்கு என்ன பதிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு காரணம் சொல்கிறவங்க சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இல்லாமல் என்கிட்ட பொருள் எடுத்துகிட்டு என்னையே ஏமாற்ற பார்த்தா அதை விட சுத்தமாக பிடிக்காது. உடனே நான் சாடிச்சேன்னு பேசிக்கிட்டு கோல்டி இந்த இடத்துல வந்துப்பேன். பாஸ் நான் இப்போ தான் செக் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம காசு கொடுத்தோம்னா அந்த அசசன் அவனை பற்றியான இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரில. அவன் உயிரோட இருக்கானா இல்லை எங்கேயோ தப்பிச்சு போயிட்டானா எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரில. நம்ம காசு வேறு வேஸ்ட்டாக போயிடுச்சு பார்த்து வரல. இப்போ ஆல்ரெடி ஒருத்தன் காசு கொடுக்காம இருந்துட்டு தான் நம்ம போட்டு அடின்னு எடுத்துகிட்டு வந்துருப்பேன். நம்ம கோல்டி வேறு சொல்லலே பயந்து தான் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ தான் இங்கே நடந்த விஷயங்கள் நம்ம கோல்டி பார்த்துருப்பேன். இங்கே காசு வாங்கின அவனையே நம்ம போடத்துல இருந்திருப்பேன். கோல்டி சொல்கிறேன், பாஸ் நீங்கள் எதுவும் கவலைப்படுறீங்க, நான் கண்டிப்பாக அப்படின்னா வேற ஒரு அசசனை வச்சு அவனை போட சொல்லிடுறேன். நம்மளோட ஆட்கள் அதுக்காண்டி தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்ல. நான் எதுக்கிட்ட கவலைப்படுன்னு சொல்லிட்டு இந்த கோல்டியே வகுத்துல ஒரு அடி எடுத்துருப்பேன். எதுக்கு பாஸ் அப்படின்னு சொல்ல, இது உனக்கான பனிஷ்மெண்ட்டு, நான் சொன்ன வேலையை செய்யாமல் இருக்கியா, அடுத்து அவனோட தங்கச்சியை போட்டு தெளின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ பின்னாடி வந்து மோவே போட்டு தெளிந்திருப்பேன். ஒரே செகண்டில் அந்த போட்டு தெளிப்பேன். இங்கே இருக்க எல்லாத்துக்குமே சாக்கு எப்படி ஒரு செத்தான்னு சொல்லி, ஏன்னா நம்ம ஹீரோ ஷேடோ கில்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பேன். இது மூலமாக இங்கே இருக்க யாருக்குமே நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்காது. மின்ன லெவலில் அவனும் போட்டு தெளிப்பேன். கோல்டி இதை பார்த்து சாக்காக இருந்துடுறேன். நீ என்னடா பாக்கியில ரொம்ப வீக்காக இருந்த அந்த கேமில் இப்போ என்ன இவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்ட, உண்மையிலே அவன்தானா அப்படின்னு சொல்லிட்டு இவனே இப்போ என்ன ஷாக்காக இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ இவனை பேச விடாமல் இவனே எடுத்து போடுத்துலேருந்து சொல்லிட்டு இவனோட பவர் யூஸ் பண்ணி இவனையும் போடுத்துல இருந்திருப்பேன். இங்கே இருக்க எல்லாருமே செத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ வேணுக்குமே அந்த இடத்துல ஒரு கட்சிப்பை தூக்கி போய் கிளம்பியிருந்திருப்பேன். ரத்தக்கரோட தான் அந்த கட்சி பண்ணிருப்பேன். நீங்கள் எல்லாம் காசு இருந்தால் யாரை வேணால் பொறுத்தலாம் நினைக்கிங்களா, ஆனால் இதெல்லாம் ஏன்ட்ட சொல்ல முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பொறுத்துட்டு கிளம்பியிருப்பேன். இந்த ஒரு விஷயம் நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபேமிலியில் கடைசி வரிசை இவனாக தான் இருந்திருப்பேன். பக்கத்தில் இருக்க கட்சி தான் ஆதாரம் சொல்லி வீட்டில் எடுத்து பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. இவர் ரொம்ப சோகமாயிருந்தார். இப்போ தான் அந்த ஃபேமிலியோட தாத்தா வந்திருப்பார். அவர்கிட்ட போயிட்டு இந்த பையனை, அப்பா என்னோட பையனை இப்போ என்ன பொறுத்துட்டாங்க, இவன் தான் இருக்கையில ஜீனியஸு, நம்ம ஃபேமிலி இதோட முடிஞ்சுப்பா, நம்மளோட வாரிசே இல்லை பண்ணுறதில்ல. இருடா நானும் எல்லாத்தையும் தான் பார்த்தேன், நீ யார் குற்றவாளிகிட்ட கண்டுபிடிச்சியா, யார் அதை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறது இல்லை. எனக்கு வந்து ஐடியா இல்லை, நமக்கு நிறைய எனிமி இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த ஓசன் பேஸில் இருக்காங்க, டெசர்ட் பேஸில் இருக்காங்க தான் அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நமக்கே நிறைய கும்பல் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவன் தான் பண்ணியிருப்பான்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். நம்ம ஹீரோ மேலே எனக்கு டவுட் இருந்திருப்பாரு. ஆனால் இங்கே இருக்க தாத்தா சொல்கிறாரு, இல்லைடா அவங்க பண்ணியிருக்க மாதிரி தெரியல, கொண்டவன் கண்டிப்பாக ஷேடோ கில்லி டெக்னிக் யூஸ் பண்ணி தான் கொண்டுப்பேன். ஏன்னா நம்ம சும்மாலாம் கைக்க முடியாது, அவன் கண்டிப்பாக டிஃபென்ஸ் பண்ணியிருந்திருப்பேன். அவளோட வாரிசை இதோட முடிச்சிட்டாங்க, அவங்க சும்மா விடக்கூடாது. இதுக்கு முன்னாடி அவன் கடைசியாக அந்த கேமில் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட அம்புட்டு லிஸ்ட்டு எடு, அதுலேருந்து எவனாச்சும் இதை பண்ணாலும் நம்ம செக் பண்ணணும். இந்த தாத்தா கரெக்டாக கணிச்சுருப்பாரு. ஆனால் இவங்க சும்மா இல்லாமல் அந்த கட்சிப்பை பாருங்கள், இந்த கட்சிப்பு தான் கடைசி அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லலை, இந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லலை. இந்த கட்சிப்பை வெறும் பார்த்துன்னு பாரு, இந்த கட்சிப்பில் ஒரு சிம்பிள் வந்துருக்கும். அந்த சிம்பிளோட ஓனரு
ஓசன் பேஸில் இருக்காங்க. அப்போ அவன் தான் இந்த வேலையை பண்ணுதா, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு இவரும் டென்ஷன் ஆகிருப்பாரு. நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்டை, ஆமாம் அந்த ஓசன் பேஸ்காரனா யாரான்னு தெரியல, ஆமாம் நம்மளை வந்து கோஸ்டல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்கள ஓசன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஓசன் பேஸ் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, நம்ம தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்க. ஆனால் இவங்களோட ஆட்களே அவங்க போட்டு தட்டாங்க. இதுக்கப்புறம் பெரிய வாரியோட போகிறா டார்க் கும்பல் மாஃபியா கேங்கெல்லாம் அப்படின்னா வரப்போகிறாங்க. நிறையா பிரச்சனை இருக்குது. யார் கொண்டான்றது தான் அவங்க தெரியலங்கள். நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் நம்ம தான் கொண்டா. ஆனால் நம்ம எவ்வளவுமே கண்டுபிடிக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேன். அந்த மூவோட தலையை வெட்டி கொண்டுட்டாங்கடா, யாரு கொண்டாந்து தெரியல. அந்த குடும்பமே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஒரு ப்ரூஃப் கிடச்சிது, அந்த ப்ரூஃபை வச்சு அவனையும் பொறுத்தளவுக்கு அவனே ரெடியாக இருக்காங்கடா. போச்சு என்ன இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் ஒன்றுமே புரியாமல் பார்த்துருப்பேன். ஆனால் கொண்டவனே பக்கத்தில் தான் இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ அந்த பேஸுக்கு ஒரு கிலோ கூட கண்டுபிடிக்கல. நம்ம ஹீரோ வேணுக்குமே தான் அந்த கட்சி தூக்கி போட்டு கலந்துப்பேன். இவன் ஏன்னா குழம்பட்டும் தான் அந்த கட்சி தூக்கி போட்டுப்பேன். நம்ம ஹீரோ சரி அடுத்து நம்ம வந்து முக்கியமான ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு இவனை வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பேன். தங்கச்சி கேட்குறேன் எங்கேயோ போகிறேன்னு சொல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ண போகிறேன், அது ரொம்ப டேஞ்சர், இருந்தாலும் நான் அது பண்ண தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பேன். டெசர்ட்டுக்கு தான் அவனும் வந்திருப்பேன். இப்போ எதுக்காக டெசர்ட் வந்துருப்பானா, இவன்ட்டு இருக்க பிளட் பீஸ் எல்லாமே தீர்ந்து போயிருக்கும். இவன் அந்த புக்கு ஒன்று அசாசன்ட்டு இருக்குன்னு போல, அந்த புக்கில் ஒரு ஸ்பெஷலான டெக்னிக் இருக்கும். அந்த ஸ்பெஷலான டெக்னிக்கை அப்ளை பண்ணுறதுக்கான அந்த இடத்துக்கு வந்திருப்பேன். பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் ஒருத்தனை போட்டு சாடிச்சு வந்திருக்கும். நம்ம ஹீரோ தூரத்து வந்து அந்த மான்ஸ்டரை அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். அந்த மான்ஸ்டருக்கு டிஃபென்ஸ் டெக்னிக் அப்படின்ற ஒன்று பயங்கரமாக இருந்திருக்கும். ஹீரோ சரி இந்த டிஃபென்ஸ் டெக்னிக் நம்ம எடுத்துகிட்டு வேண்டியதான் தொட்டு இவன்ட்டு ஆல்ரெடி இருக்க அந்த நைஃப் மூலிமா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் அதை சுற்றி டிஃபென்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். அந்த ஷீல்டில் உடைக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஹீரோவை பார்த்து சாக்காயிரேன், பரவாயில்லையே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இது மட்டும் எனக்கு எடுத்துருந்தேன் இந்த உலகத்தில் எவனாலே என் மேலே கை வைக்க முடியாது, இந்த ஒரு டேலண்ட் அடுத்து எனக்கு தான் சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரோட சண்டை இருக்காண்டி இவனும் வந்திருப்பேன். அந்த ஷீல்டில் எப்படியாச்சும் உடைக்கலான்னு தான் இவனும் ட்ரை பண்ணிப்பேன். ஏன்னா அந்த மான்ஸ்டரோட கண்ணு தான் எப்படி வீக்காக இருக்கும். அந்த கண்ணு பகுதியில் அடித்தா இந்த ஷீல்டு உடஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த டேலண்ட் நம்ம காப்பி பண்ணலாம்னு சொல்லி இவன் அடித்தா இவனோட ஸ்வாடு தான் வந்துச்சு, இருக்கலே பவர்ஃபுல்லான ஸ்வாடு. அந்த ஸ்வாடை இவனுக்கு வந்து உடஞ்சி போயிடுச்சு. இதுவும் அந்த ஷேடோ அசாசன் கில்லர் இருக்கல அவன்கிட்ட தான் எடுத்துருப்பேன். அந்த ஸ்வாடு உடஞ்சி போயிடுச்சு. இந்த மான்ஸ்டர் நான் அடிச்சு போட்டுருந்துருக்கோம். அவ்வளோதான் சோழி முடிய போன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா இவனோட சிஸ்டமும் இப்போ ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்கோம், உன்னால் இப்போ தட்டிக்கு யாரோட டேலண்ட்டையும் காப்பி பண்ண முடியாது, இப்போ தட்டிக்கு நீ அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு இந்த சிஸ்டம் வார்னிங் கொடுத்துருக்கோம். இன்னும் 14 நாள் கழிச்சு தான் நம்ம ஹீரோவால் எந்த ஒரு டேலண்ட்டையும் காப்பி பண்ண முடியாது. நம்ம ஹீரோ சரி இந்த ஷீல்டை எப்படியாச்சும் உடச்சி இந்த மான்ஸ்டரை சாடிப்போம். இந்த மான்ஸ்டர் பெரிய தொல்லையாக இருக்கும் போது ஒரு ட்ரைனிங்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டர் அடிக்கிறது எப்படின்னு ஒன்று தூரத்துலேருந்தே பார்த்துருப்பேன். அந்த ஷேடோ டெக்னிக் மூலமாக இவனை அடிச்சிருப்பாரு. அதனால அந்த மான்ஸ்டருக்கு இவன் எங்கே இருக்கானே தெரிஞ்சிருக்காது. இந்த மான்ஸ்டர் கொஞ்சம் நேரத்தில் அமைதியாக இருந்திருக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன், இந்த மான்ஸ்டரை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டரோட பின்பகுதியே பஞ்சர் ஆக்கி இருந்திருப்பேன் நம்ம ஹீரோவா. அவ்வளோதான் கரெக்டாக இந்த மான்ஸ்டரை செத்து இருந்திருக்கும். இந்த மான்ஸ்டர்கிட்ட இருக்க பிளட் எல்லாத்தையும் சேவ் பண்ணி இவனை இதை குடிச்சு தான் ட்ரைனிங் எடுத்துருப்பேன். அதனால தான் அந்த பிளட் எல்லாத்தையும் பாட்டிலில் சேகரிச்சு வச்சுருப்பேன். ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லா பிளட்டையும் இவனை எடுத்துருப்பேன். இந்த குகையில் இவனோட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். கிடைச்ச எல்லா பிளட்டையும் இவனை குடிச்சு போயிருந்தேன். இவனோட பவர் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த ஒரு குகையில் தான் இருந்திருப்பேன். ஏன்னா அந்த பிளட் எல்லாமே தீர்ற வரைக்கும் இவனு இதிலே இருந்துலாம் ட்ரை பண்ணியிருப்பேன். 14 நாள் கழிச்சு தான் இவனால் எந்த ஒரு டேலண்ட்டையும் காப்பி பண்ண முடியும். தூரத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் ஏற்பட்டனால 2 பொண்ணுங்க வந்திருப்பாங்க. யார் அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் வித்தியை கற்றுக்கிட்டாங்களோ இருக்குது, பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னு சொல்லி இங்கே இருக்க இந்த 2 பொண்ணுங்களும் பார்த்துருப்பாங்க. உள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோன்றதை அவங்க தெரிஞ்சுக்காது. நம்ம ஹீரோவோட அந்த கூல் டவுன் டைமிங்கும் முடிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஹீரோவில் எதை வேணால் காப்பி பண்ண முடியும். வேகமாக அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல அது பக்கத்துலாம் வந்தேன், அதாவது எலும்பு கூட இருக்கும், டச் பண்ணாதனால காப்பி பண்ண முடியல. ஏன்னா அந்த மான்ஸ்டரை செத்தப்பே காப்பி பண்ணியிருக்கேன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் காப்பி பண்ண முடிஞ்சிருக்காது. அதோட தோல் கூட மிஞ்சிருக்காது. உன்னை சாடிச்சப்போ ஏதாச்சும் ஒரு தோலை கூட சேர்த்து வச்சுருக்கலாம். இப்படி அநியாயமாக உன்னோட டேலண்ட் வேஸ்ட்டாக போயிடுச்சு, இது மட்டும் எனக்கு கிடச்சிருந்தா நல்லா இருக்குன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இந்த ஒரு டிஃபென்ஸ் டெக்னிக் இருக்குல்ல அது கிடச்சிருக்காது. இது தூரத்துலேருந்து 2 பொண்ணுங்க பார்த்துருப்பாங்க. இவன் தான் ஒரு வேலை மான்ஸ்டர் கொண்டானோ அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு சொல்லியிருந்தப்பா. இல்லை வாய்ப்பு இல்லை, இவனை பார்த்தா கொண்ட மாதிரி தெரியல, ஏன் அப்போ வரைக்கும் வந்திருப்பேன், அப்போ அந்த மான்ஸ்டர் செத்து போயிருந்திருக்கோம், இவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இருக்க மாதிரி இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஹீரோவை அந்த இடத்துல குடிச்சிருந்துருப்பேன். ஐயா வேணா ட்ரெஸ்ஸாக கழட்டி இருக்கேன்னு சொல்லி இவங்க இந்த இடத்துல வந்து டக்குன்னு கிளம்பிருப்பாங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு தான் வந்திருப்பேன். அந்த ஒரு இடத்துல என்னோட தங்கச்சி மாக்கே ஒரு பொண்ணை பார்த்துருப்பேன். அதாவது தூரத்தில் 2 பேர் இவனை பார்த்துருப்பாங்கல்ல, இவன் பண்ணுற ட்ரைனிங் எல்லாத்தையும் அவன் தான் இவனை பார்த்துருப்பேன். அவனோட தங்கச்சி மாக்கே இருந்திருக்கான். பார்த்தா அவனோட தங்கச்சி கிடையாது. ஆனால் 2 பேரும் ஒரு தோற்றத்தில் ஒரே மாக்கே இருக்காங்கன்னு சொல்லி இவனை ஷாக்காக இருந்திருப்பேன். இவங்களை வேற கூப்பிட்டு வந்திருப்பேன். பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்கிறா, அவ்வளோ திமிரு இருந்தா இவங்களே பேர் சொல்லி கூப்பிடு, இவங்களே நீ கூப்பிடுன்னு சொல்ல. இது எல்லாத்தையும் சொல்லி சொன்னதே அவங்களதான் வந்திருப்பான். சரி என்ன நல்லா பேசுமா, நான் சொல்கிற மாதிரி பேசுன்னு சொல்லி இவங்களும் இந்த பொண்ணுட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் அந்த பொண்ணு நம்ம ஹீரோட்டு வந்து, சாரிப்பா எங்கள் மாஸ்டர் வந்து என்னை இப்போ சாரி கேட்க சொன்னாங்க, உனக்கு டைம் இருந்தால் வாவே, எங்கள் மாஸ்டர் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸாக பெரிய வித்தக்காரவங்க, நீயும் வா, உனக்குள்ளே நிறைய பவர் இருக்க மாதிரி தெரிஞ்சுட்டு இவங்க ஒரு கில்டு வச்சுருப்பாங்க. அந்த கில்டுக்கு நம்ம ஹீரோயை கூட்டிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோட்ட இருக்க எல்லா பொருளுக்கும் நிறைய ஆஃபர் அவங்களும் தரேன்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறேன், நிறையா பொருள்கள்லாம் இருக்கும். இங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுக்குற எல்லா காசையும் வாங்கிக்கலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன்.
இவங்க நம்ம ஹீரோட்ட இருக்க எல்லா பொருளையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா ஹீரோ இப்போதானே அந்த பீச்சிட்டு இருந்து நிறைய பிளட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பேன். அது கூட அதோட போன்ஸு, அதோட கொம்பு எல்லாத்தையும் எடுத்து வந்திருப்பேன். இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேலே காசு வருது. நம்ம ஹீரோ எவ்வளோ காசாக பார்த்துக்க மாட்டேன். ஆல்ரெடி அந்த அசாசன்ட்டு இந்த கார்டு எல்லாத்தையும் எடுத்து வந்திருப்பேன். இந்த பொண்ணா இருக்கிற எல்லா காசையும் கொடுத்துருப்பா. அவங்களுக்கு இந்த மாஸ்டர் இன்னொரு ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்காங்க. இந்த கில்டு புக்கில் இருக்க எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு 50% உங்களுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். இங்கே இருக்கிற காசுல நீங்கள் எதை வேணா பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லல, கொடுத்த காசை அப்படியே இங்கே வாங்கி வைக்கிறதுக்கான தான் நம்ம ஹீரோட்ட இந்த ஒரு ஐடியாவும் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ சரி படிச்சு பார்த்து எனக்கு நிறைய பொருள்னு சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 5 ஐட்டத்துக்கு மேலே சொல்லியிருப்பேன். அந்த 5 ஐட்டத்தை கணக்கு போட்டு பார்த்தா அதுவே 7 லட்சத்துக்கிட்டே வந்துடுது. நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க அந்த அசாசனோட கார்டு இருக்குல்ல, அதில் கோல்டு கார்டு இருந்திருக்கான். அந்த கோல்டு கார்டை கொடுத்து எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். இவனும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியில் போகலான்னு ட்ரை பண்ணியிருப்பேன். நீ எதுக்காக எனக்கு இவ்வளோ உதவி பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோ டவுட்டில் தான் வெளியே பண்ணியிருப்பேன். இவதான் அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் எழுதுன்னு சொல்லியிருப்பா. அது சரி சண்டை தான் போகிறதுக்கு நம்ம ஹீரோ பார்த்தா மாஸ்டர் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அவங்க வந்து பார்த்துட்டு போகலாமே, ஒரு 5 நிமிஷம் தான் என்ன சொல்லிங்கன்னு சொல்ல. சரி பார்த்துட்டா போச்சு நம்ம ஹீரோ வந்திருப்பேன். அங்கேயே அவனோட தங்கச்சி மாக்கே அந்த பொண்ணு வேறு இருந்திருப்பாள். இதை பார்த்து இவன் ஷாக்காக இருந்திருப்பேன். இந்த பொண்ணு பக்கத்துலேயே வர்றேன். இந்த பொண்ணு கை கொடுத்துருப்பா. நம்ம ஹீரோ இந்த பொண்ணை தொட்டு அடுத்த செகண்ட் இந்த பொண்ணோட டேலண்ட்டே அவனுக்கு காப்பியாக இருந்திருக்கும். இந்த பொண்ணு மார்ஷியல் ஆர்ட்ஸை கில்லாடியாக இருந்திருப்பா. இங்கே தான் மாஸ்டர் மாக்கி இந்த ஒரு பொண்ணு இருப்பா. இவங்களாம் நோபல் ஃபேமிலி. இந்த ஓசன் பேஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த ஒரு ஓசன் பேஸே இவங்கள தான் இருக்கும். டெசர்ட் பக்கம் இருக்காங்க, ஆனால் ஓசன் பேஸ்ன்னு பேர் வச்சுருப்பாங்க. இந்த பொண்ணு ஃப்ராங்காகவே சொல்கிறேன், உன்னை வந்து என்னோட டீமுக்கு இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் கில்ல வந்து சேர்ந்துருக்கான்னு சொல்ல நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓ இதுக்கு தான் அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த பொண்ணு வேற என் தங்கச்சி மாக்கே இருக்கா, எப்படி நோ சொல்ல முடியும்னு சொல்லி அவனும் யோசிச்சுருப்பேன். இவன் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், அதான் உங்கள் கில்ல நிறைய பேர் இருப்பாங்களே, என்ன டேலண்ட் இல்லையா, அதனால தான் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்ல. டேலண்ட் இல்லாமல் இல்லை, இருக்கிற டேலண்ட்டை எங்கள் கில்ல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் உங்களை கூப்பிடுறேன். நீ இஷ்டம்னா என் கில்ட்டுக்கு வா, இருந்தாலும் உனக்குள்ள நிறைய பவர் இருக்குன்னு அவங்க பாராட்டி இருந்திருப்பாங்க. பக்கத்தில் இருக்க பொண்ணு என் கூட வந்து சேர்ந்துரு என்ன சொல்கிறேன்னு சொல்ல. நம்ம ஹீரோ யோசித்து பார்க்குறேன், ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது இவன் கிரியேட் பண்ண பிரச்சனை தான். அந்த பிரச்சனால கண்டிப்பாக அந்த ஓசன் பேஸை அந்த மோவோட ஃபேமிலியை அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த கில்ல ஜாயின் பண்ணலாம், நமக்கு தேவையில்லாத ஆபத்துலாம் வரும். நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்னு ஆசைப்பட்டா நம்மளை சும்மா விட மாட்டாங்க. இருக்கே என்னோட எபிலிட்டி வெளியாளுக்குலாம் தெரிஞ்சுதான் எனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். இந்த கில்ல நான் ஒரே இருந்தேன்னா என்னோட பவரை கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து ஏன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, இஷ்டம்னா ஓகே சொல்ல, இல்லாட்டி கிளம்பிக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இல்லை என்னால் பத்திரிக்கை உங்க கில்ல ஜாயின் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஒரு பெரிய ரூமர் வேலை வந்துகிட்டு இருக்கு, உங்க கில்டே இந்த மோ ஃபேமிலி அழிக்க போறாங்க. இப்போ நான் உள்ள வந்தேன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனை வரும். எனக்கு இந்த பிரச்சனைலாம் பிடிக்காது இல்லை. இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கையை நீ என்ன தான் பண்ண போற, உனக்குள்ள டேலண்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லை அது மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரியாச்சும் இருக்குன்னா நீ என்ன தான் பண்ண போறேன்னு இந்த பொண்ணு கேட்டுதுப்பா. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுருந்தோம்ல, ரவலியில் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறேன். ஆமாம் அந்த டேலண்ட் வச்சு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், நமக்கு தேவையான எல்லா டேலண்ட்டும் இப்போ நம்ம கிடச்சிருது. நம்ம நினச்சா இந்த உலகத்தையே ஆடலாம். நம்ம இனிமேலும் நிறைய டேலண்ட்டை கால் பண்ணலாம். பொண்ணோட டேலண்ட்டும் நமக்கு கிடச்சிது. சின்ன வயசாக இருக்கையில் நிறைய பேர் அவனை புள்ளி பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் அவனை அடித்து காயப்படுத்திட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன். இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இனி கொடுத்து தான் பழகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இருப்பேன். அதே சமயம் வீட்டுக்கு வந்துருப்பால அவனோட தங்கச்சி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பா. இப்போ தான் அவனோட முடியை வெட்டிக்கிட்டு இருக்கல, நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. இந்த பொண்ணுகிட்ட பேசுகிறதா அந்த ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம ஹீரோ இவ்வளோ நாள் எதுக்கு பயந்துருப்பாங்க, இவன் ஒருவேளை இருக்கிற டேலண்ட்லாம் யூஸ் பண்ணி செத்துட்டானா என்ன வருது அப்படின்னு தான் பயந்துருப்பேன். இப்போ தான் அந்த தங்கச்சிட்ட பேசலை எனக்கு ஒரு ஐடியா கிடந்திருக்கும். நம்ம ஹீலிங் டேலண்ட்டே கரெக்ட் பண்ணால் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுமே. அந்த ஒரு டேலண்ட் எங்கே இருக்குன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அசாசன்ட்டு எடுத்த புக் இருக்குல்ல, அந்த புக்கில் தெளிவாக போட்டுருப்பாங்க. இது போதும், இதுக்கு மேலே என்னை எவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை படிக்கிற மாதிரி கேட்டு இந்த எபிசோடு முடியும். ஸோ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி எல்லா இடங்களும் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீன் ஆடியோ டேக் கேர், பை கைஸ்.